கங்கை, கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் குளித்தல் சிறந்த பலன் கிடைக்கும். அன்றைய நாள் விரதம் இருக்கலாம். சந்திரனை வணங்குவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். பௌர்ணமி அன்று பசித்தோருக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். அன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் செய்வதால் கர்ம விளைவுகளை தணிக்க முடியும். வீட்டில் மற்றும் கோவில்களில் தீபம் ஏற்றுவது நல்லது. குறிப்பாக வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றலாம். தெய்வங்களுக்கு சிறந்த நாள் என்பதால் பலவிதமான உணவு வகைகளை நெய்வேத்தியமாக படைக்கலாம். குலதெய்வ வழிபாடு அல்லது அம்மன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் செல்வது நல்லது. இப்பொழுது செய்யக்கூடாத சில செயல்களை பற்றி காண்போம். பௌர்ணமி நாளில் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கடன் வாங்க வேண்டும் அல்லது கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பௌர்ணமி நாளை தவிர்த்து விடுங்கள். பௌர்ணமி அன்று கடன் வாங்குதல் அல்லது கடன்களை பெறுவது நன்மை தராது. அன்றைய நாளில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மது போன்ற போதைப் பொருட்களை இன்றைய நாளில் உட்கொள்ள வேண்டாம்.